கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் 2 நாட்களும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தையும் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தந்து எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் சொல்லுகிறது. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த வசனத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறதான ஒரு வேத பகுதி. நாம் அதிகமாக நிறைய செய்திகள் இதில் கேட்டிருப்பீர்கள். இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக வேறு பிரிக்கப்பட்டு, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு, அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும். அதோடு கூட நமக்கு ஒரு பாடம் அதில் இருக்கும். அதை நம்ம ஏன் படிக்கிறோன்னா, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாடமாக. அதே வேளையிலே அதுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். ஆண்டவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக, மனுஷர்களை போய் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, அவர் ஏற்கனவே நாசரத்தில் 30 வருஷம் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அதற்கு பிறகு தான் அவர் எங்கே வர்றாருன்னா யோர்தானுக்கு வர்றாரு. வந்த பிறகு அவர் ஊழியத்துக்கு போகிறார். 2வது ஃபேஸ், அவருடைய வாழ்க்கையில் 2வது பகுதி தொடங்குது. அப்படி தொடங்குவதற்கு நடுவில் கர்த்தர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் ஒரு 40 நாள் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணும்போது பொதுவாக நாம் எப்பவுமே ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு உபவாச ஜெபம் இருக்க போகிறோம், இல்லை ஒரு வருஷம் முடியும் போது ஒரு உபவாசம் இருக்கும், இல்லை 21 நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது பாருங்கள், நாம் எப்பவுமே உபவாசத்துக்கு ஒரு நல்ல காலநிலை, இடம், சூழ்நிலை எல்லாத்தையும் நாம் எதிர்பார்ப்போம். அப்படி போய் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்ம அப்படி தான் செய்கிறோம். இப்போது மோசே பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே மேகத்துக்குள்ளே போயிடுவார். அவர் மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து மேகத்துக்குள்ளே போயிடுவார். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. அது அங்கே போய் தேவனோடு கூட இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே மாதிரி சீஷர்கள் பார்த்திங்கன்னா ஒருமனப்பட்டு ஒரு மேல் வீட்டு அறையில் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக, அல்லது அவரை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக, அவரை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரம். வனாந்தரத்தில் ஒரு மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம். வனாந்தரம்னா பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அது ஒரு பாலைவனம் மாதிரி, ஆள் அரவம் இல்லாத இடம், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல கிலோமீட்டருக்கு மனுஷர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு அவசரத்திற்கு கூட தண்ணி கூட ஆள் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறார். இந்த பகுதியை 2ஆக தியானிக்கலாம். ஆனால் நம்ம இந்த வனாந்தரத்தை பற்றி நிறைய நீங்கள் செய்தி கேட்டிருப்பீங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் என்று ஒன்று உண்டு. ஒரு சூழ்நிலை அப்படி ஒன்று வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் எல்லாருக்கும் இருக்கும். இப்போது ஆபிரகாம் போய் என்ன செய்வார்னா, ஒரு வனாந்தரத்துக்குள்ளேருந்து கடந்து போய் தான் கானானுக்கு வருவார். அதற்கு பிறகு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருப்பார், அது ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு யாக்கோபு ஒரு பிரயாணப்பட்டு போவார் சிரியாவுக்கு. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேதத்தில் யார் வேணால் எடுத்துக்கோங்க. எலியா வனாந்தரத்துக்கு போனார், எலிசா போனார், இப்படி யார் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு வனாந்தரம் என்று ஒன்று இருக்கும். இயேசு கிறிஸ்து வரைக்கும் அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து போக போகிற ஒரு பகுதி. அது இல்லாமல் கிடையாது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இருக்கிற உபதேசங்களில் ஒன்று, உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உபத்திரவத்தை நாம் விரும்பவில்லை, ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது இல்லாமல் இருக்காது. அது ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு இடத்துல வரும். உபத்திரவத்தில் 2 வகை இருக்குது. பவுல் சொல்கிறாரு, ஒன்று மாம்சத்தோடு, இன்னொன்று ஆவியோடு கூட, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு. இன்னொன்று பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ. ஒன்று மாம்சத்தில் வரும், இல்லை ஆவியில் வரும். ஒரு சிலருக்கு 2ம் வரும். எப்படியோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஒரு வனாந்தரம் வாழ்க்கையில் கடந்து வரும், ஒரு சூழ்நிலை வருவோம். அப்படி இன்றைக்கி கடைசியில் இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் செழிப்பின் உபதேசம் சொல்கிறவங்கெல்லாம் எதுவும் இல்லைம்பாங்க. அப்படி சொன்னவங்களுக்கே வந்திருக்கு. அப்படி சொன்னவங்களே அப்படி பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது. எதுக்காக சொல்கிறேன்? அது நல்லது. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நாம் இந்த ஒரு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்பும் பொழுது உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளே நடத்துவார். அதுதான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண உருவாக்கும். வனாந்திரம் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நாம் அதை நெகட்டிவாக பார்த்தோம்னா தான் நெகட்டிவ்.
ஆனால் வனாந்தரத்தை நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வனாந்தரம் என்பது எதை குறிக்கிறதுனா, அங்கே அவர்களுக்கு மன்னா வருகிறது, கண்மலை தண்ணி வருகிறது, அவங்களுக்கு அங்கே வந்துட்டு மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் இருக்குது, முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார். ஸோ சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் வனாந்தரத்தில் நம்மளை எப்போவுமே என்ன செய்வார்னா, அங்கே நடத்துவாரே ஒழிய அங்கே பத்திரமாய் பாதுகாப்பார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒரு சூழ்நிலை. இப்படி நம்ம கடந்து போக வேண்டி வரும், நாம் அதை கடந்து போவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. அது ஒரு எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாம் வரணும். நீங்கள் எக்ஸாமே இல்லாமல் பாஸ் பண்ண தான் விரும்புவீங்க எல்லாருமே. ஆனால் எக்ஸாம் தான் உங்களை குவாலிஃபை பண்ணும் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு. அது வந்து வைக்கும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், நம்ம உடம்புல கொஞ்சம் ஒரு சின்ன ஜுரம் வரணும்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்லாம் என்ன செய்யுமா, கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுமா. இல்லைனா ஜுரமே வராமல் இருந்துச்சுன்னா இம்யூனியல் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவம் என்பது அல்லது வனாந்தரம் என்பது ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை மெயினாக பார்க்கல. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த வசனம் சொல்லுது, அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக நம்ம எப்போவுமே ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் தானே விரும்புவோம். ஆனால் வசனம் இங்கே சொல்லுது, அவர் காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்கள், ஏன் காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் ஆண்டவர் அவரை வைக்கணும்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்யும்போது காட்டு மிருகங்கள் நடுவில் கொண்டு போய் வைக்கிறார் என்று இருக்கிறது. இது ஆவிக்குரிய விதத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காட்டு மிருகத்தினுடைய காரியங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சேர்த்துக்கொண்டே வருவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது காட்டு மிருகங்கள், அதாவது ஆண்டவர் படைக்கும் போதே காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னு படைக்கிறாரு. 1:24 ஆதியாகமத்தில், 28 அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2வது இது முடிஞ்சிருச்சு, அவன் விட்டுட்டான், எல்லா காரியம் போயிடுச்சு. திருப்பி கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. நோவா வைத்து சொல்லுகிறார். நோவா இடத்துல சொல்லும்போது வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதன் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த காட்டு மிருகங்களுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை பற்றின பயம் அதற்கு இருக்க கடவுது, நீங்கள் அதை கையளிக்கப்பட்டது, அது மேலே நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்றார். இந்த காட்டு மிருகம் அப்படிங்கிறதுனுடைய அதிகாரத்தை பற்றி நான் லிட்ரலாக போக விரும்பலை. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போய் யானையை அடக்கணுமா, புலி அடக்கணுமா, சிங்கத்தை அடக்கணுமா, அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. இப்போது இந்த காட்டு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஆண்டவர் ஏன் காட்டு மிருகத்தோட சஞ்சரிக்கிறாருன்னா, அதை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த காட்டு மிருகம் தான் மனுஷனை ஜெயிச்சிருச்சு. எங்கே ஜெயிச்சிச்சுன்னு கவனிச்சா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்போ இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு தான் மனுஷி செவிசாய்த்தாள், மனுஷியோட வார்த்தைக்கு மனுஷன் செவிசாய்த்தான். டோட்டலாக எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த பிசாசு வந்து இயேசுகிட்ட சொல்லும்போது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஆதாம் கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் இழந்து போனவங்களை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்லி. இப்போ ஆதாம் கிட்ட இழந்தது எல்லாத்தையும் மீட்கும்படி தான் இயேசு வந்தார். அப்போ இந்த காட்டு மிருகத்துக்கிட்ட எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இப்போ அந்த சாத்தான் காட்டு மிருகத்தை வச்சு தான் ஆதாமை பிடிக்கிறான். இப்போ இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் மார்க்கு தெளிவாக சொல்லுது, அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார். இந்த சாத்தானுக்கும் காட்டு மிருகத்துக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த காட்டு மிருகமாகிய பாம்பை தான், சர்ப்பத்தை தான் முதல்ல பயன்படுத்தி அந்த குடும்பத்தை பிடிச்சான். அதே மாதிரி தான் இப்போ வசனம் சொல்லுது, இந்த காட்டு மிருகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வனாந்தரத்தில் காட்டு மிருகத்துக்கு நடுவில் சஞ்சரித்து சாத்தானை ஜெயிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். இயேசு எப்படி எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணாரோ நாம் அதை தான் செய்யணும். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
அப்பதான் அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் பொழுது, நான் என் பிதாவினிடத்திலே நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படிங்கிறார். நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் நான் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேனுங்கிறார். அப்போ அவர் எப்படி ஜெயிச்சு பிதாவோடு கூட போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் ஜெயித்து சிங்காசனத்தில் அவர் கூட உட்கார வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பார்ட். நீங்கள் நல்லா ஆதியாகமத்திலையும் இருக்குது, நோவாக்கிட்டையும் இருக்குது, இயேசுக்கிட்டையும் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு இந்த அனிமல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்லும் போது கூட சொல்லுவார், நான் மிருகங்களோடு கூட போராடினேன் போல போராடினேன் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு வகையான ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை என்ன செய்யும், சபையோ விசுவாசியோ குடும்பத்தையோ நமக்கு விரோதமாய் அது போராடும். அப்போது சில நேரத்தில் வந்து இந்த பிசாசு விரட்டுறவங்க சொல்லுவாங்க, அங்கே ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு ஓடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. நான் சொல்ல வருகிறது வேறொரு விஷயத்தை குறித்து. இந்த காட்டு மிருகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்தில் நீங்கள் வாசித்த வசனமானது ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, 3ஆம் அதிகாரத்தில் திருப்பி 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்களேன் பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. முதலாவது இந்த சர்ப்பம் தான் முதல் குடும்பம், ஃபேமிலி, தோட்டம், சபை எப்படி வேணா வச்சுக்கலாம். தோட்டம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அது தோட்டம் என்பது சபையாக இருக்கிறது. அதே நேரத்தில் தோட்டம் என்பது ஒரு குடும்பமாகவும் இருக்கிறது. ஏன்னா அங்கே 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் குடும்பம்னு வச்சுக்கலாம், சபைன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முதலாவதான உள்ளே வந்த மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு முதல்ல செஞ்ச தப்பு, நாம் அடிக்கடி இந்த வசனத்தில் நான் அதை வாசிக்கும் போது நினைப்பேன், ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, ஏவாள் பழம் சாப்பிட்டாங்கலாம் 2வது தான். முதல்ல அவங்க பண்ண மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தோட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒன்று அதை மெயின்டைன் பண்ணணும், பண்படுத்தவும், 2வது காக்கவும், வாட்ச் இட் அல்லது கீப் இட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். அதை பண்படுத்தவும் காக்கவும். யூ வாண்ட் டு காட், அதை எதுலேருந்து காட் பண்ணணும், எதுலேருந்து அதை பாதுகாக்கணும், யாருக்கிட்டேருந்து பாதுகாக்கணும். இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லையே, யாருக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு, காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார் இருக்கு. 1:24 வாசிக்கும் போது காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு தோட்டத்தை, ஒரு வேலியை போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியிருந்து எதுவும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அதான் காக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சர்ப்பம் என்பது தோட்டத்துக்குள் இருந்த மிருகம் அல்ல, தோட்டத்துக்குள் வந்த மிருகம், காட்டு மிருகம். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. அப்போ அந்த வெளியிருந்து உள்ளே வருகிறதான சர்ப்பம் அது வந்து இவர்களை வச்சிக்குது. அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். அது 2 பேருக்கும் உரியது, ஆதாமுக்கும் உரியது, ஏவாளுக்கும் உரியது. ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஏவாளுக்கும் உரியது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அது ஆதாமுக்கு தானே ஆண்டவர் சொன்னார், ஆதாம் தான் ஒழுங்காக காவல் செய்யாமல் விட்டுட்டான்னு. ஆதாமுக்கிட்ட சொல்லும் போது ஏவாள் ஆதாமுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் எபிரேயரில் வாசிக்கும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுக்கும்போது எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது, காணிக்கை வாங்க வேண்டிய லேவியும் அவன் அறையில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஆதாமுக்குள்ள ஏவாளும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வேலை என்ன, இப்போ சொல்ல போனால் கணவன் மனைவி 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த பாம்பு நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பிரதானமான வேலை, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பாம்புங்கிறது எதை தாங்க குறிக்குது, எதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப அத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறார், ஆவியானவர் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அந்த உபதேசத்துக்கு ஈக்குவலா எழுதுறார். எந்த உபதேசம்? உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு உபதேசம் கொடுக்குறோம். அதாவது தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா நீ வந்து மரணம் அடைவ,
இந்த சாப்பிட்றதுங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா உபதேசம், போஜனபானம். 13ஆம் அதிகாரம் எபிரேயரில் நீங்கள் வாசிக்கும் போது, போஜனங்களினால் அவர்கள் முயற்சி செய்தும் பலனடையவில்லையே, அநேக பலவிதமான உபதேசங்களில் அளப்புண்டு தெரியாதிருங்கள்னு அவர் எழுதுறார். ஸோ சாப்பிட்றத அவர் எதுக்கு அடையாளமாக கொண்டாடுறா? உபதேசத்துக்கு கொண்டாடுறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்காத, இந்த உபதேசத்தை எடுத்தினா உனக்கு மரணம் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் மரணத்தை பற்றி ஆண்டவர் பேசுறார். அதனால தான் அவங்க பழம் சாப்பிட்ட உடனே சாகலை, சாவதில் சாவாய். அப்படி அர்த்தம் என்னன்னா, சாகவே சாவாய்னா நீ எதில் சாக போறியோ அதில் செத்துருவேன்னு அர்த்தம். உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போயிடுன்றதை தான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக சொல்றார். அப்போ முதலாவதாக தோட்டத்துக்குள் ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு மாறாக ஒரு உபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது. அந்த உபதேசம் என்ன சொல்லுது? சாப்பிடுன்னு சொல்லுது. இவர் சாப்பிடாதேங்கிறாரு, அது சாப்பிடுங்குது. இவர் மரணம் அடையுங்கிறாரு, அவன் மரணம் அடைய மாட்டேங்கிறான். அப்படியே ஆப்போசிட் உபதேசம், அப்படியே ஆப்போசிட். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க, அந்த உபதேசம் நித்திய ஜீவனுக்குரியதாக இருக்க, ஆனால் வேறொரு உபதேசம் வெளியிலிருந்து வருகிறது. அந்த உபதேசம் உங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாறாய் நடத்துகிறது. ஆனால் அந்த உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான உபதேசம். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான மிக முக்கியமான எச்சரிப்பாய் நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அது மிக முக்கியமான எச்சரிப்பு. பவுல் தெளிவாக எழுதுகிறார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஓநாய் என்பது ஒரு விதமான உபதேசம், கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்துக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஓநாயை கர்த்தர் அடையாளமா சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது, வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு அப்படியே நேர்மாறான உபதேசம் வெளியே இருக்கு. அதை தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளணும். முன்னாடிலாம் சபைக்கு வரும்போது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சபையில் இருக்கும்போது, எங்களுக்கு கள்ளோபதேசம் வரணும்னா 2 வழி தான் இருந்துச்சு. 2 வழி தான் இருக்கும். ஒன்று, தெரியாம சபையில் யாரையாவது ஏற்றிடுவாங்க, ஏற்றிட்டாங்க, அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏற்றிடுவாங்க. வர ஆளு ஏதாவது ஒரு ஏடகுடமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார். ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சிருவாங்க. இவர் தப்பா அவர் போயிடுவார். அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் தப்பான உபதேசம் பேசினாரு, இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க. 2வது கள்ளோபதேசம் அல்ல தப்பான உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி, இன்னொரு வழி தான் இருந்துச்சு. எப்படின்னா, வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க. காலையிலேயே வருவாங்க, ஒரு கூட்டம் வரும். அவங்க சொல்லுவாங்க, இயேசு தெய்வம் இல்லை, மனுஷன்தான்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், பிதாவாகிய தேவனே கிடையாது, இயேசு மட்டும்தான் அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், இயேசுவும் இல்லை பிதாவும் இல்லை, 2 பேரும் பரலோகத்தில் இருக்காங்க, இப்போ இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கள்ளோபதேசங்கள் வர்றதுக்கு 2 வழி தான் இருந்துச்சு. ஒன்று, சபையில் தெரியாமல் வரும், இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த கள்ளோபதேசமானது பல விதத்தில் வருது. அதுக்கு மெயின் காரணம் உங்கள் கையில் உள்ள செல்ஃபோன். இது வழியாக ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், அப்புறம் எக்ஸ் தளத்தில், யூடியூப்பில் நிறைய கள்ளோபதேசம் வருது. இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும், பேசணும்னு சொன்னால் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கணும், ஒரு கொஞ்ச நாள் சில வருஷங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆகிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சும்மாவே நீங்கள் யாரையாவது திட்டினீங்கன்னா அவர் பாஸ்டர் ஆயிடுறாரு. இப்போ சபைக்குள்ளே நீங்கள் யாரையாவது எதையாவது சொல்லி திட்டி பாருங்க, அவர் பாஸ்டர் ஆகிடுவார். 3 வாரம் வரமாட்டார். 3 வாரம் அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். பாஸ்டர் அப்புறம் 3 வாரம் கழிச்சு சுவிட்ச் ஆன் ஆகும். என்ன தம்பி உங்கள் ஃபோனை ஆன்லேயே இல்லை? இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். எங்கே போயிருந்தீங்க? சீனாய் மலைக்கு. என்ன விஷயம்? கர்த்தர் பேசினார். இப்போ கர்த்தர்லாம் அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு, உடனே பேசிடுறாரு இமிடியேட்டாக. என்ன சொன்னார்? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்லையே. இப்போ பாதி சபைகள் அப்படி தான் வருது. இப்போ இருக்க சபைகளில் பாதி சபை அழைப்பின் பேரில் வருவது கிடையாது. சில வைராக்கியத்தில், சில கோபத்தில், நான் ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற ஆள் அல்ல. சிலம்பம் பண்ணுகிறவன் சட்டத்திட்டத்தோடு சிலம்பம் பண்ணணும். நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க, நீங்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரனாய் மாறினாலும் எங்களுக்கு நல்லதே. ஏன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க நீங்கள் உலகத்துக்கு தேவை. அத்தனை பேரும் மோசஸ் சொல்ற மாதிரி தான். மோசே சொல்றாரு இல்லையா, எல்லோரும் தீர்க்கதரிசியானால் நல்லதுதான் பாரு. அந்த மாதிரி எல்லாருமே ஊழியக்காரர்களாய் மாறுவது எங்களுக்கு சந்தோஷம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ப்ராப்பரா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது ஒரு நீங்க கொஞ்சமாவது கத்துக்கணும், வரணும். இப்போ என்ன, கையில செல்போனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தா போதும், எல்லாரும் பாஸ்டர் ஆயிடுறாங்க. முந்தையெல்லாம் எவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் ஈஸி, இப்போ பாஸ்டர் ஆகிறது ஈஸி. இந்த மாதிரி ஆட்களுக்கு ரெவரண்ட் கொடுக்கறதுக்கு வேற இன்னொரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் தான் 5000 ரூபா இருந்தால் அவர் ரெவரண்ட் ஆயிடுறாரு, 50,000 ரூபா இருந்தால் பிஷப் ஆயிடுறாரு.
நீங்க இருக்கீங்க பாருங்க, யாரு ஊழியக்காரர் என்னன்னு ஒன்னுத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி விதவிதமான சாப்பாடு விரும்புகிற மாதிரி அப்படியே யூடியூப்ல தள்ளிக்கிட்டே இருக்கீங்க உட்காந்து. ஏதாவது தமிழ்லைனில் வித்தியாசமாக போட்டால் உடனே உள்ளே போயிடுறீங்க. அது சரியான உபதேசமா கரெக்டான உபதேசமா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? வீட்டுக்குள் பாம்பு வருகிறது. அது கொடுக்குற உபதேசம் அப்படியே நேர்மாறா ஒருத்தன் பிரசங்கமே பண்றான், அன்னைக்கு பார்க்குறேன், ஆச்சரியமா இருக்கு. நரகமே கிடையாது, பயப்படாத, கர்த்தர் கிருபை உள்ளவர், ஒரு நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருங்கிறான். அப்போ வேதத்தில் நரகத்தை பற்றி சொன்னதான விஷயங்கள்னா என்ன? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், அதுக்காக உன்னை நரகத்துக்கு அனுப்பவே மாட்டாருன்னு யார் சொன்னது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தானே. இன்னொருத்தன் சொல்றான் கர்த்தர் கிருபை உள்ளவர், நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு, செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம், பாவ மன்னிப்பு ரிசர்வேஷன்ல கொடுக்குறாங்க. இன்னும் போற போக்க பார்த்தா கொரியர்ல வரும் போல பாவ மன்னிப்பு. அந்த அளவில் இருக்கு. இன்னைக்கு வெளியே கள்ளோபதேசம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் உள்ள சபையில் இருக்கிறீர்கள், அந்த உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதில் நினைத்திருங்கள், அப்படியே அளப்புண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு இதை கண்டிப்பாக சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கடைசி காலத்தில் ஒரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், இந்த ஊரில் பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்ச்சே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நானும் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் சரியில்லைன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த ஊரில் இருக்க 10-15 சர்ச்சையும் பார்த்துட்டு சபை சரியில்லைங்கிறார். இப்போவும் நான் சொல்றேன், சரியான சபை ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. சபை என்பது சரியா இருக்கிற இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். அங்க போனா சரியாகும். அங்க இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்வாசி பாவி, அரைவாசி பாவி, முக்காவாசி பாவி, முழு பாவி எல்லாம் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் சர்ச்சு. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எல்லாமே ரிப்பேர் ஆன காராக இருக்குன்றீங்க. பின்ன மெக்கானிக் ஷாப்பில் என்ன இருக்கும்? ரிப்பேர் ஆன கார் தான் இருக்கும். உங்களுக்கு புது கார் வேணும்னா நீங்கள் எங்கே போகணும்? ஷோரூமுக்கு போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கே தான் பர்ஃபெக்ட் இருக்கு. 100% பர்ஃபெக்ட் ஷோரூம் அங்கே தான் இருக்கு. பழுதற்றதும் குறையற்றதும் எல்லாம் அங்கே தான் இருக்கு. அங்கே தான் போய் பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதுக்குள் பிரவேசிக்காது. ஷோரூம் அங்கே இருக்கு, ஓனர் அங்கே உட்காந்துருக்காரு. இது மெக்கானிக் ஷாப், நாங்கெல்லாம் மெக்கானிக்கு. நீங்க உட்காந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு பாஸ்டர் எப்படி அவரை மேடையில் ஏற்றலாம், ஏன் ஏற்றக்கூடாது? அவர் யார் தெரியுமா? அவர் யாரை வேணா இருந்துட்டு போட்டோம். ஏன் என்ன இப்போ கூட இருக்கிற சகோதரன் மேலே வந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டால், சபை சரியில்லை, இங்கேருந்து அந்த சபைக்கு போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது, இங்கே போனால் பாஸ்டர் சரியில்லை, அங்கே போனால் பாஸ்டர்மா சரியில்லை, அங்கே போனால் உபதேசம் சரியில்லை, அங்கே போனால் பாட்டு சரியில்லை, இங்கே போனால் காத்தே வரமாட்டேங்குது. சபைக்கு போகாததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். அன்றைக்கி ஒரு பிள்ளை ஒரு காரணம் சொல்லிச்சு, எனக்கு ஏற்றுக்கவே முடியல அந்த காரணத்தை. எங்கள் ஏரியாவில் இருக்கிற சபையில் போயிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு சபைக்கு போகல. பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, கொஞ்சம் விசாரிங்க பிரதர், ஏன் வரலன்னு கேளுங்கன்னு. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோம், ஏன்பா சர்ச்சுக்கு போகாமல் விட்டுட்டியாமே, ஏன் போகிறதில்லைன்னு. அண்ணே இந்த பாஸ்டர்னே நின்னே பேசுகிறாருண்ணே, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னுச்சு. பாஸ்டர் என்ன பண்ணி பேசுகிறாரு? நின்று பேசுகிறாராம். நான் கேட்டேன், இப்போ இருக்க பாஸ்டர் என்னவா பண்ணியிருக்காரு? இப்போ போயிருக்க பாஸ்டர், அண்ணே அவர் ஸ்டேஜில் இங்கே ஓடுறாருண்ணே, அங்கே ஓடுறாருண்ணே, அப்படியே ஆடுறாருண்ணே, சுறுசுறுப்பாக இருக்காருண்ணே. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நான் நின்று பேசுகிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓடணுமா, குதிக்கணுமா, ஓயிங்கணுமா, ஆயிங்கணுமா? நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்திய? சபைக்கு எதுக்கு வந்திய? ஊழியக்காரர் நடக்கிறத பார்க்க வந்தீங்களா, இல்லை என்ன ட்ரெஸ் பண்ணுறாருன்னு பார்க்க வந்தீங்களா? ஒரு ஆள் அன்றைக்கி 1.5 மணி நேரம் மெசேஜ் கேட்டிருக்காரு. பாஸ்டர் உங்களை வந்தார் பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு சொன்னார், பிரதர் எல்லாமே ஓகே, ஆனால் நீங்கள் போட்டத டைம் மட்டும் கோணலாக இருக்குன்னாரு. இது தேவையா? இப்போ 1.5 மணி நேரம் மெசேஜும் வீணாக போச்சு. அவருடைய மொத்த மெசேஜும் ஏன் டை கோணலாக இருக்கு, ஏன் டை கோணலாக இருக்குன்னு இருந்திருக்கு. சபைக்கு எதுக்கு வரிய? இங்கே பலவீனமானவர்களை கொண்டு தான் கர்த்தர் பேசுகிறார். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக இருந்தால் கர்த்தர் தூக்கிட்டு மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் பூமியில் வேலையும் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கள்ள உபதேசம், சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வெளியே அலைஞ்சு திரியுது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க. யார் எப்படி நீங்க இருக்கீங்க பாருங்க. சர்ச்சில் கொடுக்குற உபதேசம் பத்தாது, ஆன்லைனில் கொடுக்குற உபதேசம் பத்தாதுன்னு இன்னொரு குரூப் இருக்கு, அது பக்க வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருது. அங்க போய் உட்காந்து இவ்வளோ உபதேசம் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இந்த சபைகள் எல்லாம் எவ்வளோ ஒரு 2 தலைமுறையாக அஸ்திவாரம் போட்டு கர்த்தர் கொண்டாந்துருக்குறார். இதை விட்டுடுறாங்க. அங்கே கொண்டு போய் கூட்டு போய் அவர் புதுசாக ஒரு உபதேசம் சொன்னாராம். இந்த பைபிளில் இல்லாத புதுசு என்ன இருக்கு? புதுசாக சொல்றதுக்கு என்ன இருக்கு?
புதுசாக ஒரு உபதேசம் சொல்கிறாருண்ணே, அது கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? அவர் எபிரேய மொழியிலேருந்து பேசுகிறாரு. நான் கேட்டேன், உனக்கு எபிரேய மொழி தெரியுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், உனக்கு முதல்ல தமிழே தகராறு. ஒரு வசனத்தை படிக்க சொன்னால் மேசாக்கு தூபாலுங்குது. அந்த வசனத்தையே ஒழுங்காக படித்து சொல்லி தரல. அன்றைக்கி ஒரு ஆளை கூப்பிட்டு என்னமோ ரொம்ப ஒரு இதாக பேசிக்கிட்டே இருந்தார். சும்மா விளையாட்டு கேட்டேன், பிரதர் எங்கே அப்படியே கொஞ்சம் ஒரு 12 சீஷர் பேரை வரிசையாக சொல்லுங்கன்னு. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தார். பேதுரு, யோவான், 1 யோவான், 2 யோவானுங்கிறார் சீஷர் பேர். இப்போ இந்த ஆளெல்லாம் ஊழியக்காரர், இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தனியாக உட்கார வச்சு நீங்கள் செய்தி வேற கேட்குறீங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்ல, நான் உங்களுக்கு குறை சொல்லவே இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதலாவது ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் போதகர் எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்வாங்கணும். நீங்கள் அதை போய் பாருங்கள், ஒரு தப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுது. அதே மாதிரி தப்பான உபதேசம் உங்கள் ஆத்மாவை கெடுத்து போடும். இன்னைக்கு சர்ப்பம் உள்ளே நுழைக்குது. ரெண்டாவது, அந்த சர்ப்பம் சொல்லுகிறது சரியா தப்பாங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேதவசனத்தில் வளர்ந்துருக்கணும். ஓரளவுக்காவது நீங்கள் வசனத்தில் வளரணும். நீங்கள் எல்லாருமே டிபெண்டபிள் ஆகிட்டீங்க. இப்போ ஏதாவது ஒன்றுனா ஜுரமா பாஸ்டர்கிட்ட போயிடுவோம், டெலிவரன்ஸா அங்கே ஒருத்தர் பிசாசு துரத்துறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் டவுட்டா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம், உன்னத பாட்டா இவருக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்படி டிபெண்டபிளாகவே இருக்கீங்க. உட்காந்து நீங்கள் படிங்க, நீங்கள் வாசிங்க, வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சர்ப்பம் வந்தா ஜெயிக்கிற இடத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தார். என்ன அர்த்தம்னா, இவர்கள் தோத்த அந்த சர்ப்பத்தை அவர் அங்கே ஜெயிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, சர்ப்பத்து கூட நீங்க பேசக்கூடாதுன்னு விரும்பல, சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் பிசாசின் தலையை நசுக்கினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3:15 இருக்கு. ஆனா அவனை சாகடிக்காம விட்டு வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? தலையை நசுக்குனது அவருடைய வேலை, வாளை நசுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதுக்கு தான் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் 7 முடிகளும் அந்த தலையில் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை அப்படின்னு இருக்கும். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள். ஏன் வால்னு இருக்கு தெரியுமா? தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரு. இப்ப சர்ப்பத்துக்கு தலை கிடையாது, இப்ப இருக்கிறது எல்லாம் வால் தான். அதை ஏன் கர்த்தர் விட்டு வச்சார்னா, தலையை நான் நசுக்கிட்டேன், வாளை நீ நசுக்கு. அப்பதான் நான் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார முடியும். இன்னைக்கு அந்த உபதேசத்தினுடைய வாளை விட்டு வச்சிருக்கிறாரு. தைரியமா உபதேசத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு நல்ல வசனம் தெரியணும். கள்ளோபதேசம் நான் சொல்லுவேன், கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்குள்ள வந்தா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆத்துமாக்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஆனா நான் என்ன விரும்புவேன்னா, பேசணும். ஏன்னா 2 ஆத்மாவை கர்த்தர் வீடு தேடி அனுப்புறாரு. கள்ளோபதேசக்காரன் வரான், அவங்கிட்ட பேசி அவன் ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு நல்ல சான்ஸ் அது. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், அல்லது தவறான உபதேசத்தில் இருக்கிறான். சொல்ல வேண்டியது நல்ல நம்ம பொறுப்பு தானே. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, விசுவாசிக்கே வசனம் தெரியாது. கள்ளோபதேசரங்க அப்படியே 20 வசனத்தை வரிசையா பேசுறான். உங்களுக்கு 4 வசனத்துக்கு மேல வராது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எங்களை போட்டு கொடுத்துடுறிய. அவங்ககிட்ட சொல்றது, எங்க பாஸ்டர் கூட இந்த மாதிரிலாம் வசனம் பேசினதே இல்லை, நீ எப்ப கேட்டிய? உடனே அவன் சொல்றான், நீ எங்க கூட ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, இதே மாதிரி உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். சபையில பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, கள்ளோபதேசக்காரன் கூப்பிட்டா போயிடுறது. அங்க போனோடனே அவன் சொல்றான், இவங்க நடந்து, இது நான் சொல்றதெல்லாம் நடந்த சம்பவம். அவன் சொல்லியிருக்கான், ஏதோ ஒன்று பேசினோடனே இவங்க டவுட் கேட்டிருக்காங்க, இது எப்படி இருக்கு, இது பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்குதுன்னு. அவன் சொல்லியிருக்கான், 40 கிளாஸ் தொடர்ந்து வா, உனக்கு எல்லாம் புரிஞ்சிரும். நானா 40 கிளாஸுக்கு போன பிறகு நேரத்தை புரிய வேண்டியிருக்கு, அதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ அழகா டாக்டிஸா பிடிக்கிறான் பாருங்க. நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெற்றோர் இன்னைக்கு கல்லூரிகளிலே இப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வளவிரிச்சு வச்சிருக்கிறாங்க, வலைத்தளத்தில் வச்சிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் ஞானமா பேசுறோம்னு சொல்லி இந்த லிபரல் டாக்டரின்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல். இந்த நம்ம வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை ஆன்லைனில் வச்சிருக்கான். இங்கே நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, இந்த போய் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு சர்ச் பண்ணுறேன்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத ஒரு விஷயம் வீட்டுக்குள் இருந்தால் அதுக்கு பேர் வேஸ்ட். அதுக்கு பேர் என்னது? வேஸ்ட். தேவையில்லாமல் இருந்தாலும் அதுக்கு பேர் வேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாததை படிப்பதும் வேஸ்ட். சிலர்லாம் உட்காந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்குது, அவன் ஏதாவது ஒரு நூதனமான கேள்வி கேட்டு விட்டுறான். அது அவன் பிசாசோட வேலையை என்ன தெரியுமா? உன்னை குழப்பி விடுறது, அவ்வளோதான். அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே மாட்டான், முதல்ல உங்களை குழப்பி விட்டுருவான். பிசாசு ஏவாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகிறது இல்லைன்ட்டான்.
இப்போ இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர் சாவேங்கிறாரு, இவன் சாவ மாட்டேங்கிறான், எது உண்மை? இந்த சந்தேகமே போதும் பிசாசு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு. நீ என்ன சொல்லணும்? நீ சாவேன்னு சொன்னாலும் சரி, சாவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என் தேவன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் சாப்பிட மாட்டேன், வேலை முடிஞ்சு. அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் இங்கே தேவை கிடையாது. பிசாசுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. போய் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அந்த விஷயத்தை பார்க்க உட்காந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ உபதேசம் கொடுக்குறோம். இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றது, பாஸ்டர் என்னவோ எனக்கு தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து வளர்ந்து படித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து இது 2 வெப்சைட்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம். 2 வெப்சைட் பார்த்துருக்கோம். அதுவும் 2 மோசமான வெப்சைட்டு, தப்பான வெப்சைட். அதை பார்த்துட்டு உடனே இந்த உபதேசம் தப்பு, அந்த உபதேசம் தப்பு. அநேக காரியங்களை படிச்சதுனால நீங்கள், அதான் வசனம் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். தயவு செய்து இந்த மாதிரி சர்ப்பங்கள் வருது, உங்கள் குடும்பத்தை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். சர்ப்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே துரத்துறதுங்கிறது 2வது, உள்ள வர விடாம தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல தேவை நீங்க அதை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும். நல்ல ஃபேமிலி பிரேயர் இருக்கணும். முதல்ல நல்ல ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலே இப்படிப்பட்டதான, உங்களுக்கு ஊர்ல ஒரு நார்மல் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எந்த மிருகமும் என்ன செய்யாது, கிட்ட வராதும்பாங்க. காட்டில் தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்க போறவங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா என்ன செய்யாது, எதுவும் கிட்ட வராதும்பாங்க. அதே மாதிரி தான் நீ ஆவியில அனலா இருந்தினாலே எந்த பிசாசும் உன் கிட்ட வராது. நீங்க கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது. உங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து 4 பக்கம் போயிடுறிய, 4 பேரும் ஞானமா பேசுறிய. அத்தனை ஞானமும் யூடியூப் ஞானம், ஒன்று கூட பைபிள் ஞானம் இல்லை. யூடியூப் ஞானத்தை 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்து குடும்பமாக முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளோட உட்காந்து அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த பிள்ளை நடக்கிறத வச்சே சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா ஆமாவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நடையை வச்சு சொல்லுவாங்க. பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது முகத்தை வச்சு அம்மா சொல்லும் அவன் பசியில் இருக்கிறானா இல்லையான்னு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு இருக்கணும். உங்கள் பிள்ளையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் அவன் ஸ்பிரிச்சுவலி சரியா இருக்கானா இல்லையான்னு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் வளர்ந்துருக்கணும். இல்லைன்னா கடைசி காலத்தில் குடும்பத்தை கர்த்தர் கூட நிறுத்த முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்க. பைபிள் முழுக்க ஒரு பெரிய ட்ராஜடி பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டார்கள். அதான் இங்கே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனோக்குடைய பையன் மெத்துசுலா பேழைக்குள்ள வரமாட்டார். நீங்கள் அதுக்கு அடுத்து போய் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியில் இஸ்மவேல் கெட்டு போயிடுவான். அடுத்து ஏசாவுடைய யாக்கோபு இதில் ஈசாக்குடைய சந்ததியில் ஏசா கெட்டு போயிடுவான். யாக்கோபுடைய சந்ததியில் பாருங்க யூதாவும் இவனும் யோசேப்பை தவிர மிச்சம் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போங்க, சாமுவேல் பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க, ஏலி பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க. நீங்கள் தாவீதின் பிள்ளைகள், தாவீதோடைய பையன் சாலமோன், யோசித்து பாருங்க. நீங்கள் நீதிமான் என்கிறதுனாலே மட்டும் உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்ததுல பிரதானமானதை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் கொண்டு வரணும் பரலோகத்துக்கு. நீங்க வச்சிருக்கிற எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க. இன்னைக்கு சர்பம் வீட்டு வாசல்ல நிக்குது, உங்க பிள்ளைகளை கவ்வி கொண்டு போறதுக்கு நிக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், எல்லாம் நம்ம அனுப்புறது பாபிலோனுக்குள்ள அனுப்புற மாதிரி. ஆனா நம்ம பிள்ளை தானியலா இருந்துச்சுன்னா பாபிலோன்ல எந்த பிரச்சனையிலும் தப்பிச்சு வந்துடும். ஆனா நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்கா இல்ல, அது எருசலேமிலேயே கெட்டு போகும். தயவு செய்து குடும்பத்தில் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க. ஸ்பிரிச்சுவலி உங்க பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெற்றோரை பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டு வரதில்லை, உட்காந்து படின்றாங்க. வீட்டில் படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது 2வது. எக்ஸாம் முக்கியம், அது 2வது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியரா இருக்கிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். டாக்டராகி இன்ஜினியர் ஆகட்டும், வேணான்னு சொல்லலை. டாக்டராகி இன்ஜினியரிங் நரகத்துக்கு அது போயிடக்கூடாது. டாக்டராகி இன்ஜினியரிங் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க, உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானா தான் பார்ப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. மார்க் 4 குறையட்டும் பிரச்சனை இல்லை, உங்க பிள்ளை ஆவியில் வளர்ந்துட்டா சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்காவிட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார், அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாற்ற கர்த்தரால் முடியும்.
இயேசு கிறிஸ்து 12 சீஷரை செலக்ட் பண்ணும்போது வெறும் படிக்காதவனையும் செலக்ட் பண்ணல, வெறும் படித்தவனையும் செலக்ட் பண்ணல, கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில் அவன் மேல் உள்ள அழைப்பு தான் முக்கியமே ஒழிய அவன் யாரு, என்ன கோத்திரம், என்ன குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. இது அறிவு பெருக்கத்தின் காலம். எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிங்க. ஆனா கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். எத்தனை பெற்றோர் வந்து எங்ககிட்ட ஜெபம் பண்றாங்க தெரியுமா, சொல்றாங்க தெரியுமா, நல்லா படிச்சு வெளிநாட்டில் வேலைக்கு போய் டாக்டர் ஆகி எல்லாம் இருக்காங்க, கர்த்தருக்குள்ள இல்ல, அழுகுறாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டான்றாங்க. அந்த பெண் பிள்ளை கர்த்தருக்குள்ள இல்ல, படிக்க வெளிநாட்டுக்கு அமிச்சாங்க, கர்த்தருக்குள்ள இல்ல. அந்த பிள்ளை சொல்லுது, அம்மாவை பார்த்து சொல்லுது, அடி உனக்கு பின்னிருமை சேர்ப்பாளன்னு சொல்லுது. என்ன காரணம்? கர்த்தருக்குள்ள இல்லை, அதான் நடக்குது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன், இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவரை, எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க? எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லது. அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது, அவங்க மேல உள்ள அன்பு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் எங்கே? இவ்வளவுக்கும் யோசிச்சு பாருங்க. தகப்பன் எல்லாத்தையும் கட்டிட்டான், பையன் பண்ணி தவிடு தின்னுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. அப்பா எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு, பையன் எங்க இருக்கான்? பண்ணி தவிடு தின்னுக்கிட்டு இருக்கான். அப்பா உட்காந்துருக்காரு இங்க. அந்த அப்பா காத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு என் பையன் திரும்பி வருவான்னு. அதே தானே உங்களுக்கும் சொல்றேன். உங்க பிள்ளைகள் பண்ணி தவிடு திங்க போயிடக்கூடாது, பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க. அதுக்கான வழிகளை நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்தையும் ரெண்டாவதா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுங்க, டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறதுல கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கு. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நடத்துறீங்க, நல்லது, நடத்துங்க, வேணான்னு சொல்லலை. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஸ்பிரிச்சுவலாக இருங்க. ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் கண்டிப்பாக இருங்க, மற்ற விஷயத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாங்களா, வாங்கி கொடுங்க, ஆனால் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராமல் இருக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் இப்போல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது தானே இருக்குது, அதனால் ஆர்டர் போடுது, உடனே கேட்கும் போதே அதான் கேட்குது. அது அந்த பிள்ளைகளை சொல்லி நியாயம் இல்லை. வீட்டில் இருக்கிறது எல்லாமே அப்படி சமைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் யூடியூப் பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கலராக இருக்குது, வாயில் வைக்க முடியல, அது வேறு விஷயம். அதனால் பிள்ளைகள் என்ன சொல்லிடுது, எதையாவது ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிடுது. சரி, நம்ம எங்கள் அம்மா காலத்தில் நான் சொல்லுவேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த அம்மாக்கள் வந்து நம்ம பாடியில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பிள்ளை ஸ்ட்ராங்காக இருக்கணும், சக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு படிப்பு 2வதாக இருந்துச்சு. இப்போ படிப்பு இதாகிருச்சு, பாடி வந்து 2வதாக போச்சு, நம்மளோட ஹெல்த் 2வதாகிருச்சு. காலங்காலத்தில் இந்த கெல்லாக்ஸ்னு ஒன்று பாலில் போட்டு கொடுத்து அனுப்புகிறான். அது என்னன்னே தெரியல. அந்த கெல்லாக்ஸ் ஆடு போடுற மாதிரியே இருக்குது, போட்டு 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 போட்டுன்னு போடும்ல ஆடு, அதே மாதிரி இருக்குது. அதை தூக்கி ஒரு பாலில் போட்டு காலங்காலத்தில் கலக்கி கொடுத்து அது பாட்டு தின்னுட்டு போகுது. பாவமாக இருக்குது பார்த்தா 7:30 மணிக்கு. அப்புறம் போய் அங்கே போய் உட்காந்துருக்கு. அது என்னத்தை தான் நீங்கள் கேட்டால் இவங்க பெருமையாக சொல்கிறாங்க, அவள் காலையில் கெல்லாக்ஸ் தான் திம்பா. நீ இட்லி கொடுத்து தான் பாரு, எனக்கு திங்காதுன்னா சொல்ல போகுது. நல்ல சாம்பாரும் சட்னி வச்சா திங்க மாட்டேன் நான் சொல்ல போகிறேன். அதில் வேற இவங்க சொல்லிடுறாங்க, ரொம்ப சாப்பிட்டா அவள் தூங்கிடுவா. நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டுக்கு நல்லா தூங்க வேற தள்ளுறோம். வீட்டுக்காரரே பாதி நாள் பஜ்ஜி போட்டா வெளியே தின்னுட்டு இருக்கான், வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான். அதனால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க, நல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்க, பைபிள் வாசிக்க சொல்லுங்க, படிப்பையும் கொடுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாம்பு இருக்குது. டிவி வழியா, ஃபோன் வழியா, அப்புறம் வலைத்தளத்தின் வழியா உள்ளே பாம்பு இருக்குது. தயவு செய்து பாம்பை ஜெயிக்க சொல்லிக் கொடுங்க, அதோடைய வாழை நசுக்க சொல்லிக் கொடுங்க. முதலாவது காட்டு மிருகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எது தெரியுமா? இந்த பாம்பை ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது. நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் போய் முதல்ல ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பிங்க. இல்லாதவங்க இருந்தால் தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இல்லாதவங்க ஆரம்பிங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான், 1/2 hour. ஒரு 1/2 மணி நேரம் கூட கர்த்தருக்கு டைம் கொடுக்காத குடும்பத்தை ஏன் கர்த்தர் கொண்டு போய் 24 hours பரலோகத்தில் வைக்கணும் சொல்லுங்கள்? ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்றிய? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார், அப்புறம் பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க, நாங்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஜாம் பண்ணுறதுங்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் பொய். நான் சொல்லுவேன், இதெல்லாம் சும்மா பொய். இப்போது யாராவது ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சாயங்காலம் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கு ரிசப்ஷன், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிடுறான். ஃபேமிலியாக போவீங்களா மாட்டிங்களா? போதானே செய்ய. காலையிலேருந்தே பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? காலையில் வீட்டுக்கார்ட்ட போகும்போதே சொல்லி அனுப்புறீங்க, 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க, நான் ரெடியாக இருப்பேன் சொல்கிறீங்களா இல்லையா? திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா இல்லையா? 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க சொல்கிறீங்க தானே? அப்புறம் பையனை போகும்போது டியூஷனுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறீங்களா, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துடுறா, நம்ம போகணும், கிளம்பணும், டைம் ஆச்சு. இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. 10ஆவதுக்கு காலங்காத்தாலேருந்து ரெடி ஆவீங்க நீங்கள். அதுக்கு
ஆமாம் தானே? மத்தியானம் வீட்டில் சாயங்காலம் கல்யாணம் இருக்குது, ரிசப்ஷன்னா மத்தியானம் கம்பல்சரி ரசம். அன்றைக்கி மத்தியானம் ரசம். வீட்டுக்கார் கேட்குறாரு, என்ன ரசம் வச்சுருக்க? அதான் நைட்டு பிரியாணி திங்க போகிறோமே. நைட்டு பிரியாணிக்கு மத்தியானம் ரசம் வைக்கிற அளவுக்கு உங்களால் பிளான் பண்ண முடியுதில்ல? ஏன் நைட்டு ப்ரேயருக்கு மத்தியானம் பிளான் பண்ண முடியாது? ஒரு குடும்பமாக பிரியாணி திங்கிறதுக்கு குடும்பமே பிளான் பண்ணுறீங்களே, ஏன் தேவ சமூகம் போகிறதுக்கு ஏன் குடும்பமே பிளான் பண்ணக்கூடாது? இப்படின்னு நானே கேட்குறேனே, கர்த்தர் கேட்பார மாட்டாரா? கேட்பார மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததால் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். தயவு செய்து டெய்லி வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு 1/2 hour கொடுங்க. டிவிக்கு நேரம் கொடுக்குறிய, ஃபோனுக்கு நேரம் கொடுக்குறிய, அம்மாவுக்கு ஃபோன் கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணி இன்றைக்கி வெண்டைக்காய் வச்ச கதையிலேருந்து நாளைக்கு வைக்க போகிற கதை வரைக்கும் பேசுறியா உட்காந்து. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் அடிக்கிறது அம்மாக்காரி. என்ன பண்ணுற, என்ன குழம்பு வச்ச, விடுங்க, அது எதோ ஒன்று வச்சு தொலையுது. அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் பாவமாக பார்க்குறான் கல்யாணம் பண்ணவன். அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டேங்குது. கேட்டால் கோச்சுக்குது, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசவே விட மாட்டேங்க, உங்கள் அம்மாட்ட பேசாமல் இருந்தாலும் நீ நல்லா இருப்ப கடைசி வரைக்கும். வருதா? நான் எப்பவுமே சொல்லுவேன், கல்யாணத்தில் யாராவது மெசேஜ் கூட கூப்பிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த 2 பேரை பேசாதீ யாரும், அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம்ப. இந்த கல்யாணம் பண்ண பொண்ணோடைய அம்மா இருக்குல்ல, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன குழம்பு வச்ச, என்ன, அது ஏதோ வைக்கட்டும், அதான் அவன் திங்கட்டும், பாதி குத்துயிர் கொலையுறு ஆகட்டும், அவன் ஒன்று மாறணும், இல்லை இது மாறணும், ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்களும் நடத்துவீங்க, உங்கள் பொண்ணு குடும்பத்தையும் நீங்கள் தான் நடத்துவீங்களா? இது அநியாயமா இல்லை? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து உங்கள் குடும்பத்தை பாருங்க, ஆண்டவர்கள் நடத்துகிற வழியை பாருங்க, காப்பாத்துங்க. உங்கள் முழு குடும்பம் வருகையில் போயிடணும். அல்லேலூயா. இல்லை பாம்பு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். 2வது வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நல்லா கவனிங்க, இது 2வது. தாவீது எப்பவுமே பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் அபிஷேகத்துக்கும் முன்னடையாளமானவன், நிழலானவன். அழகா ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்வார். தாவீது செய்கிற ஒவ்வொரு யுத்தமும் கர்த்தருடைய யுத்தம்னு சொல்வார். தாவீது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரிசம்பிளன்ஸாக இருக்கும். அவன் ஒரு ஆட்டை பற்றி பேசுகிறான். இப்போ இயேசு சொல்வார், காணாமல் போன ஒரு ஆட்டை பற்றி பேசுவார். அதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு சொல்வார். இப்போ தாவீது இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆட்டை ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. யாருடைய ஆட்டை? என் தகப்பனுடைய ஆட்டை. ஸோ பிதாவினுடையதான சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியோ அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆத்மாவையோ சிங்கமும் கரடியும் பிடித்து கொண்டு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது இன்னைக்கு இருக்கக்கூடியது சபைகளில் விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற 2வது ஒரு ஸ்பிரிட் அல்லது 2வது மிருகம். நீங்கள் ஜெயிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த சிங்கத்தின் ஸ்பிரிட். சிங்கம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசாசு அப்படிம்போம். சர்பம் என்பதும் பிசாசு. ஆனால் அதுக்குள்ளேருந்து எது கிரியை செய்துன்னு பார்க்கணும். சர்பம் என்பது கள்ள உபதேசம்னு பார்க்குறோம். அதே மாதிரி சிங்கமும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசா இருக்கு. ஆனால் சிங்கத்துக்குள்ளேருந்து என்ன கிரியை செய்து, என்ன விதமான காரியம் கிரியை செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 13:5 வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஏன் இந்த வாயை பார்க்குறோம் தெரியுமா? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை ஏன் நம்ம பார்க்குறோம் தெரியுமா? அதே 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வாய் எப்படி இருந்துச்சு? தாவீது எதன் வாய்க்கு தப்புவித்தார்? எதை தப்புவித்தார்? ஆட்டை தப்புவித்தார். ஆடு என்பது ஆத்துமாக்களுக்கு சமானமாக இருக்கிறது, விசுவாசிகளுக்கு இருக்கிறது. அப்போ சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன். சிங்கத்தின் வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு. இந்த 2 காரியம் இன்னைக்கு கடைசி காலத்தில் மிக அதிகமாக இருக்கு. ஒன்று பெருமை, இன்னொன்று தூஷணம். முதல்ல பெருமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அது கிருபையை தாண்டி பெருமைக்கு போகுது. கிருபைங்கிறத ஒரு உபதேசமாக தான் வச்சிருக்காங்களே ஒழிய பெருமை தான் பிரதானமாக இருக்குது. பெருமையான காரியங்களை பேசிட்டு கடைசியில் ஒரு டேக் போடுற மாதிரி
எல்லாம் கிருபை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பெருமையானவைகள். இன்னைக்கு ஒரு சபை ஸ்தாபிக்கிறதுல ஆரம்பித்து ஒரு விசுவாசி வளர்றது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெருமை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளேருந்து பெருமை எடுக்கு. சிலர்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய சபையில் நான் மெம்பராக இருக்குன்றதே ஒரு பெருமை உங்களுக்கு. ஒரு சத்தியம் பேசுகிற சபைக்குள்ளே இருக்கணுமா இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சில் இருக்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நல்ல சத்தியம் உள்ள சபையில் தான் இருக்கணும். சபை எவ்வளோ பெருசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருக்குள்ளே இருக்கான்றது தான் முக்கியம். உங்களுக்கு முதல்ல மிஸ்டேக்கே அங்கே ஆரம்பிக்குது. இப்போது நல்ல சத்தியம் உள்ள சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நல்ல பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோன்றது ஒரு சிலருக்கு வந்து அப்படி ஒரு பெருமை. சொல்லும் போதே சிலதெல்லாம் ஸ்தாபனம் இருக்குது, ஸ்தாபனத்தை சொல்லும் போதே இருக்கும், நான்லாம் இந்த ஸ்தாபனம் எந்த ஸ்தாபனமாக இருந்தா என்ன, அதில் என்ன பெருமை இருக்குது, எந்த சபையாக இருந்தேன் என்ன பெருமை இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது இந்த ஸ்தாபனம் சபை பேர் எதுவுமே இருக்காது. ஆனால் இது இங்கே இருக்குது, காரணம் இது காலத்தின் கட்டாயம், நாம் இருக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது ரெண்டே சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போ. ரெண்டே சாட்சி. அங்கே என்ன டினாமினேஷன், எந்த சர்ச்சு, உனக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இங்கே ஆரம்பிக்குது உங்கள் பெருமை, அப்படியே ஆரம்பிக்கும். சிலர் சொல்லும் போதெல்லாம் ஸ்தாபனத்தின் பேரை தான் பெருசாக சொல்வாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசு பரமேறி போனதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த 2000 வருஷமா எத்தனையோ ஸ்தாபனங்கள் உருவாச்சு, எத்தனையோ விதமான சபைகள் உருவாச்சு, நிறைய காணாமல் போயிருச்சு. நம்ம ஆதி காலத்தில் பார்த்த சபைகளில் எத்தனையோ இன்னைக்கு இல்லை. நீங்கள் பாருங்கள், எபேசு, சிமிர்னா எல்லாம் வாசிக்கிறோமே, சிமிர்னாவையும் பிலடெல்பியாவையும் கர்த்தர் சொல்வார் குறையில்லாத சர்ச்சு புகழ்வார். இன்னைக்கு சிமிர்னாலையும் சபை இல்லை, பிலடெல்பியாலையும் சபை இல்லை, எல்லாம் போச்சு துருக்கியிலேருந்து. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதன் மேலே நமக்கு பெருமை கிடையாது, அந்த பேர் மேலே ஒரு பெருமை கிடையாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களான்றதான் பெருமை. இங்கே வருது, அடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிற அந்த எண்ணம் போயிட்டு அடுத்து உங்களுக்குள்ளே எட்டி பார்க்குற அடுத்த பெருமை என்னென்னா டேலண்ட், என்னுடைய திறமை கூட சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபை. அன்றைக்கி ஒரு உலகத்தான் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்கார்லாம் போய் வாங்கிட்டார் சினிமாவில். வாங்கினோடனே அவர் சொல்கிறாரு, கேட்குறாங்க, இதை வாங்கியிருக்கீங்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, ஆல் த க்ளோரி டு த காட் அப்படிங்கிறார், எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பையனை கேட்டு பாருங்க, தம்பி நல்லா கீபோர்டு வாசிக்கிறியேப்பா அப்படின்னு அவன் அர்த்தம் சொல்லுவான், நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ப்ராக்டிஸ் போகிறோம், எங்கள் அப்பா கொண்டு போய் ஒரு மாஸ்டர்கிட்ட என்னை விட்டார், அவர் என்னை கழுத்த அளவுக்கு தண்ணியில் நிற்க வச்சு கீபோர்டை தண்ணி கடியில் போட்டு காலில் வாசிக்க சொல்லுவார். பெருமை. யாராவது கூப்பிட்டு நல்லா பாடுறியன்னா என்ன சொல்லணும், கிருபையில் பாடிக்கிட்டு இருக்கோம், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். அதில் ஒரு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பெருமை ஒன்று வரும். அப்படியா, எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க, காலேஜ்லேயும் சொல்கிறாங்க, ஸ்கூல்லையும் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் நல்லா பாடுவேன்பாங்க, மறுநாள் தொண்டை கட்டிடும், ஆம்பளை குரலாயிரும் அப்படிங்க. நான் உங்களுக்கு அப்படி ஆகணும்னு சொல்லலை, எது ஒன்றுமே உங்களுக்குள்ள ஒன்று வருதுன்னா அது தேவ தயவுனால் நடக்குது, அவ்வளோதான். இங்கே அப்படியே அந்த பெருமை என்ன பண்ணிடும் தெரியுமா, இது ஒரு டேஞ்சரான விஷயம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பெருமை. பெருமையானவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்க. இன்னைக்கு இந்த பெருமை வந்து அதிகமாகிட்டே இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு மேலே ஒரு பெருமை இருக்கு, அவங்க பார்க்குற வேலையில் ஒரு பெருமை இருக்கு. சொல்லும் போதே பையன் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தானா சொல்கிறதுக்கே கூச்சம். இந்த குரூப் படிக்கும் போது பாருங்களேன், ஒரு குரூப் படிக்க வைக்கிறான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காமர்ஸில் படிக்கிறான், ஆனால் சொல்கிறதுக்கே அப்படியே இருக்கும், காமர்ஸானா என்ன, காமர்ஸில் படித்தா என்ன. அதுவே இப்படி சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் சயின்ஸ் குரூப், ஓ சயின்ஸ் குரூப்பா, என்ன சயின்ஸ் குரூப்புக்கு 2 கொம்பு முளைக்குதா, காமர்ஸ் படித்தா என்ன, சயின்ஸ் படித்தா என்ன. சொல்லும் போதே அந்த பெற்றோருக்கும் பெருமை, சொல்கிற ஆளுக்கும் பெருமை. இப்படி கேட்குறான், காமர்ஸ் படித்தா மார்க் கம்மியாங்கிறான், ஏன் மார்க் நல்லா எடுத்தால் காமர்ஸ் படிக்கக்கூடாதா? இந்தியாவை நடத்துறதுக்கு, ஒரு நாட்டை நடத்துறதுக்கு காமர்ஸ் ரொம்ப முக்கியம். நிதிக்கு காமர்ஸ் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு, அந்த கோர்ஸை சொல்றதுல ஒரு பெருமை இருக்கு. பையன் எங்க வேலை பார்க்க, என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஓஹோ, ஏன் அம்ஜிக்கரையில் வேலை பார்த்தா ஒத்துக்க மாட்டீங்களா?
நீங்கள் அமெரிக்காவில் வேலை பார்க்கறத நான் குறையா சொல்ல, அதில் என்ன ஒரு பெருமை? அமெரிக்காவில் அவன் ஊதுபத்தி விற்கிறான், நம்மால் இங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். இதில் எது நல்லது? யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ பணக்காரனாக இருந்து சோதோமில் இருக்கிறதை விட கானானுக்குள்ள ஏழையாக இருந்தாலும் நல்லது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு படிப்பில் ஒரு பெருமை இருக்கு. சொல்லும் போதே என் 2 பிள்ளையும் ஒன்று அமெரிக்காவில் இருக்கு, ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கு, நீ இங்கே அனாதியாக இருக்க. அதான உண்மை. ஆக்சுவலாக அதோட விஷயம் என்ன? உடனே கூப்பிட்டா கூட வராது. நீ கூப்பிட்டு பாரு உங்க பிள்ளைய, எம்மா எங்கம்மா வர சொல்ற, டிக்கெட்டு விலை 1.5 லட்சம். அம்மா செத்துடுச்சுன்னு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணா, அவன் சொல்றான் 2 லட்ச ரூபா ஆகுதுங்க டிக்கெட்டு, வந்துட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆயிரும், நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபியூனரலை காட்டுங்கன்றான். அவ்வளோதான் அமெரிக்கா, வேலை முடிஞ்சு. இப்போ எங்கள் அண்ணன் வேற வந்திருக்காரு அமெரிக்காவில் பதவிக்கு, துரத்தி விட்றாராமா எல்லாரையும். கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், நானும் வெளிநாட்டில் வேலை பார்த்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எது ஒன்றிலுமே எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. உச்சத்தில் உட்கார வைக்கவும் தேவனால் முடியும். புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தில் தான் தாவீது தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். எங்கே போய் உட்கார வச்சாலும் அவர் ஒன்று மட்டும் மனசில் வச்சிருப்பாரு, ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வர்றதுக்கு நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம். அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் சொல்வார், எங்கேயோ இருந்த என்ன இங்கே கொண்டாந்துருக்கிறார். மீகால்கிட்ட சொல்வார், ஆண்டவர் மீகால்கிட்ட சொல்வார், ஆமாம் என்னை கர்த்தர் கொண்டாந்து இங்கே உட்காந்துருக்காரு, இன்னும் செய்வேன். அந்த தாட் ஏறக்கூடாது. அதுதான் தாவீதுடைய பெரிய பிளஸ். எங்க போய் ராஜாவா இருக்கட்டும், பெலிஸ்தீனை ஜெயிக்கட்டும், அத்தனை பேரும் தாவீதுக்கு பயப்படட்டும். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இந்த தாழ்மை இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரா, நல்லா உங்களை செழிப்பாக்குறாரா, சோத்திரம் சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க எங்க சர்ச்சிலேயே நான் தான் கொஞ்சம் டேலண்டான ஆளு அப்படின்னு. சில ஆட்கள்லாம் அந்த செயின் ஒன்று வாங்குவாங்க பாருங்க, வாங்கினோன்னு 3 பட்டனை போட மாட்டார், செயினை போட்டு இப்படி வருவார். அவர் எதுக்கு அப்படி வராரு? செயின் கர்த்தர் கொடுத்தாரு, சோத்திரம் வாங்கிக்கிங்க. அது நான் உங்களை போட வேணாம் போடுங்கன்ற கான்செப்டுக்கே வரல, போட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். அதை பட்டன் போட்டு வந்தா என்ன, அப்படியே திறந்து விட்டு வராரு, திருப்பி போகும்போது அறுத்துக்கிட்டு ஓடிடுறான், வேலை முடிஞ்சு. அப்புறம் வந்து இங்கே சொல்றது, ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உன்னை யாரையும் அப்படி காட்ட சொன்னது? எசேக்கியா ராஜா கூப்பிட்டு காட்டினா போச்சா இல்லையா? சில ஆட்கள்லாம் அப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் அப்படியே டாலரில் வாங்குவாங்க, செயின் போட்டு அப்படியே தொங்க விட்டுட்டு வந்து இப்படி சும்மா எல்லார்ட்டையும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எதுக்கும் எந்த நாளும் அது பிரைஸ் லார்டே சொல்லாது, செயின் போட்ட அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லும். காரணம் என்னன்னா அந்த டாலரை எல்லாரும் பார்க்கணும். இப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? செயின் போட்டு காட்ட வரீங்களா, புது புடவை கட்டதை காட்ட வரீங்களா, இல்லை நீங்கள் வாங்கினதை காரை காட்ட வரீங்களா? இங்கே தேவனை ஆராதிக்க வரீங்க, அவ்வளோதான். இங்கே படிப்பு பெருமை, பணப்பெருமை, எந்த பெருமையும் கிடையாது. எப்போ சபைக்குள்ள காலை வச்சுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள். இங்கே எந்த விதமான ஏற்றம் அந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது. படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எதுவுமே இங்கே கிடையாது. யாக்கோபு புஸ்தகம் அப்படி தான் சொல்லுது. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் பண பெருமையை, உங்கள் படிப்பு பெருமையை, உங்களுடைய ஆசீர்வாத பெருமையெல்லாம் இங்கே காட்டாதீங்க. காற்றை பிடுங்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்பேர் பெற்ற பெரிய வண்டியும் ஓரமாக தான் நிற்கும். டியூபு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ என்னுடைய வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்கு தெரியுமா, இது 22 லட்ச ரூபா கார் தெரியுமா, ஆண்டவர் சொல்வார், காற்று இருக்கா, காற்றை பிடுங்கிட்டோம்ல, ஓரமாக நிறுத்து. உன் வண்டி நிற்கும், சைக்கிளில் போகிறவன் தாண்டி போய்கிட்டு இருப்பான், அப்படியே பார்த்துக்கிட்டே போவான், என்ன வண்டி நிற்கிதா? ஆமாம் தம்பி, வண்டி பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, ஜீவ சுவாசத்தை ஊதுனவருடைய காற்று உள்ள ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நிற்பேன், இல்லை ஓரமாக நின்றுவேன். இந்த பெருமையை கொண்டு போய் மண்டையில் வச்சுக்காதீங்க. 2 பாட்டு பாடின உடனே அது நடையே மாறிடுது. பார்த்துக்குங்க, பெருமையானவைகளை பேசும் வாய் என்னைக்கும் நல்லது கிடையாது. ஆண்டவரை பற்றி பிலிப்பியர்ல வசனம் தெளிவாக சொல்லும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் 13ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, பிதா தாமே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் கொடுத்துட்டாராம், எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாராம். அத்தனை அதிகாரத்தை வாங்கின இயேசுவே சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாத ஆள் கர்த்தருடைய கிருபையினால் வந்து நிற்கிறோம். இப்போ சொல்றேன், இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டும். என்னை விட படித்தவங்க, என்னை விட நல்ல டேலண்ட் உள்ளவங்க, நல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஏன் என்னை நிற்க வச்சிருக்கிறாருன்னா கிருபையினாலே மட்டும் நிற்க வச்சிருக்கிறாரு.
என்னைக்காவது நம்ம யார் தெரியுமா, நம்ம என்ன பிரசங்கம் தெரியுமான்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒரு ஆளை காட்டுறேன் பாரும்பாரு. நான் 10வது முடிச்சுட்டு இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு, அப்போல்லாம் கம்பல்சரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் டிஃபால்ட்டாக போனோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் அடிக்க அமுச்சு விட்டாங்க. போய் அங்கே வந்து அங்கே இது இருக்குது, இந்த ஸ்பீடு அப்படிலாம் சொல்லுவாங்க, லோயரு ஹையர்லாம் சொல்லுவாங்க. டைப்ரைட்டிங் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வேற சொன்னால் இப்போ பூமர் அங்கிளுங்கிறான். இவரில் அந்த காலத்தை பேசுகிறாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூமர் அங்கிள்றான்றான். அப்போ இருந்துச்சு ஒரு 30 வருஷம். இப்போ இருக்கா டைப்ரைட்டிங்லாம்? இருக்கு. லோயரு ஹையரு ஹை ஸ்பீடுலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் லோயருக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு 300 வார்த்தை அடிக்கணும். நம்ம பார்த்து அடிக்கிறாள். என் பக்கத்தில் ஒருத்தர் பார்க்காம அடிப்பார், 8 நிமிஷத்தில் அடிச்சிருவார். அடுத்த 2 நிமிஷம் அவருக்கு என்னை கிண்டல் பண்ணுறது தான் வேலை. இப்படியே அடிச்சுட்டே இருப்பார். முடிச்சுட்டு இன்னும் அடிக்கலையா நீ, பார்க்காத, அப்படி அடி இப்படி அடி. சரி, அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். சரி பரவாயில்ல, மனுஷன் டேலண்ட் உள்ளவர், கிண்டல் நம்மகிட்ட டேலண்ட் இல்லை, கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு விட்டேன். எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் இவரை காணோம். என்னான்னு கேட்டேன். மறுநாள் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் கேட்டேன், என்ன உங்களை காணுமேன்னு. பார்த்தா கையில் நகை சுற்றி எலுமிச்சம்பழம் போட்டிருக்காரு. வேலை முடிஞ்சு. எவ்வளோ ஸ்பீடாக அடித்தா இன்னும் பிரயோஜனம்? கையில் என்ன இருக்குது? கர்த்தர் எங்கே கை வைக்கணும்னு நல்லா தெரியும். அவர் சும்மா கிட்னிலலாம் கை வைக்க மாட்டார், நகை சுற்றியில் கை வச்சாருன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். சில ஆட்களுக்கெல்லாம் எங்கே பிடுங்கணும், அந்த காற்றை அப்படி ஓப்பன் பண்ணி விடணும்னு கர்த்தருக்கு தெரியும், அழகாக பிடிங்கி விட்டுருவார். கிருபையினால் நிலை நிற்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. பெருமையாக பேசினவன், என் காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பெருமையாக பேசி நான் தான் கடைசி வரைக்கும் பதவியில் இருப்பேன், என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்ன ஆளெல்லாம் ஷார்ட்டில் செத்து போய் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. தாழ்மையாக இருந்தவனை கர்த்தர் 90 வயசு வரைக்கும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், சில ஆட்களாம் ரொம்ப பெருமையாக பேசி நான் என்னது அப்படின்னாங்க, சொல்லி முடிச்சு, அவ்வளோதான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய ஈவு. உங்களை விட டேலண்டான எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வேலை நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால் கர்த்தர் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருக்கிறார். சும்மா கீழே இருக்கிறவனை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நசுக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருங்கள், தாழ்மையாக இருங்க. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார், இன்னும் உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. 2வது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த 1 சாமுவேல் புத்தகம் 17:34 திருப்பி வாசி. தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த சிங்கத்தினுடைய ஆவி நமக்கு தெரியும், பெருமையானவைகளை பேசும் வாய் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கரடியின் வாய் என்ன? ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் பிடித்து கொண்டது, நான் அவைகளை அந்த ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்பு வச்சிருக்கிறார். அப்ப கரடியின் வாய் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. தானியேல் 7:5 வாசி. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. கரடியின் வாய் என்ன சாப்பிடும்? வெகு மாம்சம். இதை நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துக்கலாம், அல்லது ஆவிக்குறி விதத்திலையும் எடுத்துக்கலாம். உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமாக வேதம் சொல்லுது பெருந்திண்டி. மத்திய எழுதின சுவிசேஷம் 24, 37, 38 புசித்தும் குடித்தும்னு இருக்கும். அதுக்கு விளக்கமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 34வது வசனம் வாசிங்க. 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், அதான் புசித்து பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், குடித்து லௌகிக கவலைகளினாலும், அதுதான் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இதுக்கான விளக்கத்தை அங்கே கொடுத்துருப்பார், லூக்கால கொடுத்துருப்பாரு. மத்திய 24, 37, 38க்கு லூக்கா 21 விளக்கம் கொடுத்துருப்பார். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. அப்போ இந்த புசித்து குடித்துங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, வெகு மாம்சத்தை சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அது உலக பிரகாரமான பாவம் இருக்கும். ஸ்பிரிச்சுவலி யோசிச்சிங்கன்னா கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தூஷிக்கிறவர்களாயும் வெகு
மாம்சத்தை ஜனங்களை பட்சிக்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். நீங்கள் தீமோத்தேயுவுக்கு எழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும். என்னவோ தூஷிக்கிறவராயும். சிங்கத்தின் வாய்க்கு 2வது பார்ட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். கரடி நம்ம கத்தரிசித்தமானால் அப்புறம் பார்க்கலாம். அந்த சிங்கத்தினுக்கு 2வது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசித்த வசனத்தில் சிங்கத்தின் வாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 13:5. 1 பெருமையானவைகளையும், 2 தூஷிக்கிறதும். 2வது இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம், விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற விஷயம், தூஷிக்கிற சுபாவம். அதாவது தூஷிக்கிறதுனா என்னங்க, நாங்கள் புறம் பேசுறது யூஸ்வலாக உங்களுக்குள்ள இருக்கு. சபையில் உட்காந்து புறம் பேசுறதுன்னு ஒன்று இருக்கு, விசுவாசி குடும்பத்தை பற்றி பேசுறது இருக்கு, ஊழியக்கார குடும்பத்தை பற்றி பேசுறது, அது எல்லா காலத்திலையும் இருக்கு. அது சரின்னு சொல்லலை, தப்பு. சபைக்கு வருது நம்ம எதுக்கு வரோம்னா, இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசவோ இன்னொரு ஆளை பற்றி பேசவோ வரல. இங்கே வந்தது கர்த்தரை ஆராதிக்கிறது, அதோடு நிறுத்திடணும். ஆனால் இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வேர்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அல்லது யூடியூப்பில் ஷேர் பண்ணுறீங்களோ, இந்த தூஷிக்கிறது இப்போ நிறைய ஆகிட்டே வருது. தூஷிக்கிறது இது கடைசி காலத்தில் இருக்கிற பாவம்னு 2 தீமோத்தேயு 3 அவர் சொல்கிறார், 1-2. இப்போ சபைகளை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து நிறைய தூஷிக்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. இதை ஒரு வேலையாக இந்த ஆவி உடையவர்கள், தூஷிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆவி வேணும், பிசாசின் ஆவி வேணும், இருந்தால் தான் செய்ய முடியும். சிலர் இதை என்ன சொல்றாங்கன்னா, கண்டித்து உணர்த்துதல்ங்கிறாங்க. கண்டித்து உணர்த்துதல் வேறு, தூஷிக்கிறது வேற. கண்டித்து உணர்த்தல்னா என்ன? இப்போ ஒரு ஆள் தப்பு பண்றாரா, அவரை கூப்பிட்டு, பா நீ இந்த மாதிரி பண்ற, பவுல் சொல்றாரு, நான் சொல்லலை, பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவன் தப்பு பண்றானா அவனை கூப்பிட்டு சொல்லு, கேட்கலையா 2-3 பேரை கூப்பிட்டு சொல்லு, போய் சொல்லு, அப்படியும் கேட்கலையா அவனை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருன்ட்டார். இவ்வளோதான் அதோடைய ஃபார்முலா. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது தூஷிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தப்பு பண்றாங்க, என் இருதயம் பொறுக்கலை, இவங்களை எப்படியாவது ஜனங்களை இங்கேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஊழியக்காரங்களை பற்றி கொஞ்சம் போடுறாங்க. இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லது மாதிரி தெரியுது. கிதியோன் ஏபோத்தை உண்டாக்கினா அது பின்னாட்களில் கன்னியாய் மாறியதுன்ற மாதிரி இவங்க பின்னாட்களை என்னன்றாங்கன்னா, இதை ஒரு ஊழியமாக செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் திட்டுறதே வேலை, தூஷிக்கிறதே வேலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, தூஷிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி தேடுறாங்க ஊழியக்காரனை பற்றி. அப்படியே ஏதாவது கிடைக்குமா, எந்த ஊழியக்காரன் கிடைப்பானா அவனை, ஏன்னு சொன்னால் இன்னொரு அது அவங்க அப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்னா வேற யாருமே இல்லை, விசுவாசிகள் நீங்கள் மட்டுமே காரணம். ஏங்க எங்களை சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் அதை பார்க்குறீங்கல்ல, அதனால தான் அவன் போடுறான். நீங்கள் நல்ல ப்ரோக்ராமை போட்டால் பார்க்கவே மாட்டீங்க தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல செய்தியை, ஆவிக்குரிய செய்தியை போடுங்க, 500 பேர் பார்ப்பீங்க, இல்லை ஒரு 1000 பேர் பார்ப்பீங்க. ஆவிக்குரிய 7 வழிகள் போடுங்க, 1000 பேர் தான் பார்த்துருப்பான். பரலோகத்துக்கு செல்வது எப்படி, 2000 பேர் பார்த்துருப்பான். மகிமையின் மேல் மகிமை 750 பேர் பார்த்துருப்பான். இப்படி போடுங்க, அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன? அவரை காணவில்லை, 7000 பேர் பார்க்குறான். அந்த ஊழியக்காரர் என்னன்னா உனக்கு என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் குப்பை. அந்த குப்பையை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அதுக்கப்புறம் அந்த குப்பையை நம்ம ஊர் குப்பை லாரிக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? காலையில் குப்பை அல்ற லாரியை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு நல்ல குணாதிசயம் உண்டு. முந்தி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முந்தி ஒரு இடத்துல குப்பையை எடுத்துகிட்டு ஊர் பூரா போட்டுக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? அதை நீங்கள் சில லாரியெல்லாம் குப்பையை ஒரு இடத்துல ஏற்றிடும், போக 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 குப்பை ஊர் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அந்த ஒரு குப்பை ஊருக்கே பரவி இருக்கும். அந்த குப்பை தான் நீங்கள் எடுக்கிறது. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பரவறதுக்கு பேர் ஃபார்வேர்ட். அதுக்கு பேர் என்னது? ஃபார்வேர்ட். எடுத்த உடனே ஃபார்வேர்ட். எதை ஃபார்வேர்ட் பண்ணிய? சுவிசேஷமா? அது கேட்க மாட்டாங்கல்ல. ஏதாவது வருகையை பற்றி போட்டிங்களா? ஜனங்க இப்போல்லாம் அதை சொன்னால் திட்டுறாங்க. என்ன போட்டிய? அந்த ஊழியக்காரம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மேக்கப் போட்டதை பற்றி போட்டிருக்கோம். உடனே ஃபார்வேர்ட். உடனே இந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு நியாயம் இருக்கிற அம்மா யாருன்னா பார்க்குற அம்மா. இந்த காலத்தில் சபையெல்லாம் கெட்டு போச்சு, உன்னால தான், சாட்சாத் நீங்களே தான். நீங்கள்லாம் பார்க்கறதுனால தான் அப்படி ஒன்று வருது. நீங்கள் பார்க்காட்டி அவன் எப்படி போடுவான்? நான் உண்மையிலேயே
இந்த மாதிரி போடுற ஆள் ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணார், நல்ல வீடியோ போட்டார், உண்மையில் ஒரு செய்தி போட்டார். அந்த செய்தியை 400 பேர் தான் பார்த்துருக்கான். அவர் திட்டி ஒரு வீடியோ போட்டார், 10,000 பேர் பார்த்துருந்தான். நான் நினச்சேன், அந்த மனுஷனை வாழவே விட மாட்டீங்க நீங்கள். அந்த ஆள் ஒரு நல்ல செய்தி போட்டார், போய் பார்த்தீங்களா? அதே சேனலில் அவர் நல்ல செய்தி போட்டார், நீங்கள் பார்க்கல. ஒரு அத்தனை திட்டி போட்டால் நீங்கள் போய் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனநிலை என்ன? எவ்வளோ கரப்டாக இருக்கீங்க பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க நீங்கள் தயாராக இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவாவுடைய நிர்வாணம் அவருடையதான கூடாரத்தில் அவர் நிர்வாணமாய் தான் படுத்திருந்தார். படுத்ததுக்கு காரணம் திராட்சரசம் குடிச்ச மது வெறி. அது நோவாவுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அவர் கூடாரத்துக்குள்ள போய் ஒருத்தன் பார்த்தான்ல, அது முதல் தப்பு. ரெண்டாவது, அதை கொண்டு போய் 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணவன். ஃபார்வர்ட் பண்ணான்ல, அது 2வது தப்பு. நோவா எந்திரிச்ச உடனே ஃபார்வர்ட் பண்ணவனே சபிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணால அந்த மெசேஜ் 2 பேர். சிச்சி இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்டா, டெலீட் பண்ணுறான்ட்டு போயிட்டு துணி போட்டு 3 நாளில் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இவ்வளவே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜுக்கும் டெலீட் பண்ணுற மெசேஜுக்கும் கிடைக்கிற கிரெடிட்ஸ். ஒருத்தனுடையதான பாவத்தையோ ஒருத்தனை பற்றி தூஷிக்கிறதையோ அது விசுவாசியோ, நான் வெறும் ஊழியக்காரன் சொல்லலை, சக விசுவாசியோ செய்யும் போது வெரி கேர்ஃபுல். சபைக்குள்ள ஏதோ ஒரு விசுவாசியோட பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா இல்லை அதை எடுத்துக்கிட்டு சபை முழுக்க பரப்புவீங்களா? நாளைக்கு உன் குடும்பத்தில் அது நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? நடக்கக்கூடாது. நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? ஆனால் நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சபையில் இப்படி நடந்தால் எல்லாரும் என் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிற, நீ எத்தனை குடும்பத்தை பற்றி பேசியிருப்ப? அப்போ உன் குடும்பத்தை பற்றி பேசத்தானே செய்வாங்க. எதை விதைக்கிறீர்களோ அதைத்தானே அறுப்பீர்கள். சபையில் ஒரு தப்பு நடக்குது, யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சு, ஒரு தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதான் திருப்பி சொல்வேன், தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, ஏதோ நடந்துருச்சு. இமிடியேட் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்காக உன் இருதயம் பரிதவிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் இருதயம். அதை தூஷிக்கிற தோணம் வருதுன்னா அது பிசாசின் இருதயம். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை கேவலப்படுத்தணும்னு நினைச்சினா அது பிசாசின் இருதயம். இல்லை, ஐயோ ஆண்டவரே இவங்களை காப்பாத்துங்க, அந்த சகோதரி உடஞ்சிடுவாங்களே, அந்த சகோதரன் உடஞ்சிடுவாரு, அந்த குடும்ப சபைக்கு வராமல் போயிடுமே, அப்பா அவங்களை நீ போட்டு முழங்கால் போட்டினா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த குறிப்பிட்ட குடும்பம் கூட பார்க்காது. ஆனால் பரலோகம் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு இவ்வளோ நல்ல இருதயம் இருக்குன்னு கர்த்தர் உன் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டிஜே சங்கல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ அவங்க அந்த காலத்தில் மெசேஜில் சொல்லுவாங்க, கேட்டது நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரனையோ சக விசுவாசியோ தூசிச்சுட்டு ஒருத்தன் நல்லா இருந்தான் வாழ்க்கையில் இல்லைம்பார். அவர் ஏஜிக்கு அவர் சொல்லுவார், நான் பார்த்ததே இல்லைம்பார். ஒருத்தனை பற்றி தப்பாக பேசிட்டு அவன் தப்பு செய்கிறானோ இல்லையோ அது அவனை பொறுத்து, ஆனால் அவனை பற்றி பேசிட்டு இவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைம்பார். அது உண்மையும் கூட. ஏசுகிட்ட ஒன்றே ஒன்று கற்றுக்குங்க, நான் முடிச்சிடுறேன். தன்னை ஒருத்தன் மறுதளிச்சிட்டான், 1 தடவைக்கு 3 தடவை மறுதளிச்சுட்டு அடுத்து அவனை வர சொல்கிறாரு. அவன் வரான் பார்க்க அவரை. நீங்கள் போய் பாருங்க, ஒரு தடவை கூட ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டார். ஒரு தடவை கூட கேட்க மாட்டார். மறைமுகமாகவும் கேட்க மாட்டார், நேரடியாகவும் கேட்க மாட்டார். அவங்ககிட்ட கேட்பாரு, என் ஆடுகளை. எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு திருப்பி கொடுக்குறாரு பாருங்க. அவன் நம்மளா தான் என்ன பண்ணுவோம், மறைமுகமாவது ஒரு குத்து குத்திடுவான் இல்லையா? மறைமுகமாக என்ன செஞ்சிருவான், குத்திடுவான். அதுவும் எங்களை மாதிரி ஊழியக்காரன் எப்படி குத்துவோம் தெரியுமா? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான், அந்த சகோதரனுக்கும் தெரியும் அவர் நம்மளே தான் சொல்கிறார், நமக்கும் தெரியும் அவனை தான் சொல்கிறாருன்னு. அதை விட பெரிய கொடுமை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர் அவரை தான் சொல்கிறாரு. ஆனாலும் நாங்கள் சொல்கிற டேக் எப்படி இருக்கும்னா, ஒரு சகோதரனை நான் அறிவேன், அவருடைய பெயர் லாசருவா இருக்கும் நியாயமாக. அவருடைய முதல் பெயர் லா, கடைசி பெயர் ரூ, நடுவில் சா வரும் என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவே எங்களுடைய தானே. சபையில் உட்காந்து என்ன செய்ய? உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நடந்தால் சும்மா இருப்பீங்களா? உங்கள் அண்ணன் தம்பிக்கு நடந்தால் சும்மா இருப்பீங்களா? அந்த இருதயம் வர வேண்டாமா? ஒரு பையன் தப்பு செய்கிறான்னா அவன் ஏன் பையன் தப்பு செய்கிறான்னு தான் பார்க்கணும், அவன் திருந்தணும் தான் நினைக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை பையன் ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு தப்பு பண்ணிவிட்டான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னார், அந்த பையன் தப்பு பண்ணுறான், அவனை இது பண்ணுங்க, அந்த பையனை அப்படி பண்ணுங்க என்ன சொன்னார். நான் சொன்னேன், அந்த வயசில் அவன் அந்த தப்பை தான் செய்வான். யார் செய்யலை, அவனை திருப்பி உருவாக்கணுமா இல்லை அவனை கொல்லணுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவன் திருமணமாகி பிள்ளைகளோட நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அன்னைக்கு மட்டும் அவனை கொண்டு இருந்தோம்னா அவன் ஆண்டவரை விட்டே தூரம் போயிருப்பான். கிறிஸ்தவம் என்பது விழுந்தவனை கல்லெறிந்து கொள்ளுவதல்ல, விழுந்தவனை எழுந்து நிற்க பண்ணுவது. அதுதான் கிறிஸ்தவம். சபைக்குள்ள ஒருத்தர் கூட தூஷிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. பைபிள் அதான் சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். தூஷிக்கிறது பிசாசின் சுபாவம், அதை மன்னித்து மறப்பது கிறிஸ்துவின் சுபாவம். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இல்லைன்னா அந்த சிங்கத்தினுடையதான ஆவி, அந்த கரடி, அந்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிரும். காட்டு மிருகம் என்ன செஞ்சிடும்? ஜெயிச்சிரும். ஒருவேளை இது வரைக்கும் யாரையாவது அப்படி பேசியிருந்தீங்கன்னா, யாரை பற்றியாவது பேசி அவங்க இருதயத்தை புண்படுத்தி இருந்தீங்கன்னா, தைரியமாக போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த மன்னிப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிடும். இல்லை அவங்க செஞ்சது அப்படித்தான், எனக்கு தெரியும், அவங்க உண்மை தான் செஞ்சாங்க. ஆமாம், அவங்க உண்மை தான் செஞ்சாங்க. ஆனால் அதை பேசுகிற அதிகாரத்தை உங்ககிட்ட யாரும் கொடுக்கல. அவங்கள பற்றி பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்பது இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிற அதிகாரம் மட்டும்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். மேந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துனேன் பாஸ்டர். எல்லாம் கண்களை மூடுவோம். ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இந்த காட்டு மிருகங்களை ஜெயிக்கிறது தான் கர்த்தருடையதான திட்டம். ஆரம்பத்திலிருந்து அந்த மிருகம் முதலாம் ஆதாமை ஜெயிச்சிருச்சு. அதனால தான் ஆண்டவர் முதல்ல காட்டு மிருகத்தை ஜெயிச்சுட்டு ஊருக்குள்ள வருவார். உங்களுக்கு எனக்கும் அதே பொறுப்பு இருக்கு. நம்மளை சுற்றிலும் நிறைய காட்டு மிருகங்களுடைய ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. சர்பத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, சிங்கத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, கரடியின் சுபாவம் உடையவங்க இருப்பாங்க, நரிகளும் குழி நரிகள் சுபாவம் உள்ளவங்க இருப்பாங்க. வசனம் சொல்லுது உன்னத பாட்டில், தோட்டத்து காய்கள் பிஞ்சும் பழமாய் இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்கள். அப்படி ஒன்று இருக்கு. ஓநாய்கள் இருக்கு, பைபிளில் இருக்கு. இன்னும் இத்தனை மிருகம் இருக்கு. கடைசியா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இருக்கு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. இத்தனை மிருகங்களை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த 2 மிருகங்களை தான் பார்க்கிறோம். இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. சர்பத்தினுடையதான உபதேசங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது, பெருமையானவைகளையும் தூஷிக்கிற வாய் நமக்கு வேண்டாம். தாழ்மையானதும் அடுத்தவரை ஆசீர்வதிக்கிற வாய் இருந்தா போதும். தாழ்மையா பேசுங்க. யாரை பத்தியும் தேவையில்லாததை பேசவே பேசாதீங்க. நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறையோ நாளைக்கு அது உனக்கு விதையும், முளைக்கும். ஒப்பு கொடுப்போமா? சபை கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 5:2, மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய சபை நல்ல மேட்டில் இருக்கிற சபையா, அநேகருக்கு முன்மாதிரி சபையா, அநேகர் வந்து பார்த்து இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டில் இருக்கிற சபையா மாறிடணும். வந்துட்டு ஒருத்தன் பின்மாற்றம் அடையக்கூடாது. அங்கே இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் ரொம்ப மோசம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க, எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனாங்கன்னு போயிடவே கூடாது. அது நீங்கள் இடரல் உண்டாக்குறது. கர்த்தர் சொல்கிறார், இடரல் உண்டாக்குறவனுக்கு எந்திர கல். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, எங்கள் சபை உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சபை உமக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற மனவாட்டி சபையாக, தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சபையாக, சத்தியத்துக்கு ஆதாரம் தூணுமான சபையாக நிற்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் எங்கள் சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உங்களை நாங்கள் மாதிரிகளாய் வைத்து போகிறோம் என்று சொல்லபடி இந்த பட்டணத்துக்கே எங்கள் விசுவாசிகள் மாதிரிகளாக இருக்கட்டும். மாதிரிகளாக எங்கள் விசுவாசிகளை பார்க்கிறவர்கள், இது இந்த சபையின் விசுவாசி கர்த்தருடைய சுபாவம் வெளிப்படுதுன்னு சொல்ற அளவுக்கு மாதிரிகளாக மாறட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.